நான் SEBI registered analyst கிடையாது. இந்த வீடியோ only for educational purpose only. It's not money making video. நீங்கள் எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குறதில்ல. நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற எந்த ப்ராஃபிட் லாஸ்க்கும் நானும் சேனலும் எந்த விதத்துலையும் பொறுப்பாகாது. ஆக்சுவலாக நம்ம இந்த இண்டிகேட்டர் ரிலேட்டடாக நிறைய பேசிட்டோம். இந்த இண்டிகேட்டர் தேர்ஸ்டே மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஒரு கிளிம்ஸு இங்கே பாருங்கள் 22,300 கால் புட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இண்டிகேட்டர்லேயே அந்த செட்டிங்ஸை பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வந்து அது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். நான் 1 minute சாட் வச்சுருக்கேன் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்காக. இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். இது ரீப்ளே தான். பாருங்கள், நம்மளோட இடத்துல வந்து எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. கரண்ட் ப்ரீமியம், என்ட்ரி ப்ரீமியம் கிட்ட வந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்க. டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அழகாக ரீச் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளோ அழகாக ரியாக்ட் ஆகி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப் ஆகி எவ்வளோ அழகாக இந்த இடத்துல டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்போ பார்த்துட்ருக்கோம், அப் டு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுலேருந்து 10 மணி இந்த டைம் கேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு புட்டில் ஒரு அழகான ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து அப் ஆச்சு. ஸோ வந்து 10 மணிக்கு மேலே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 10 மணிக்கு மேலே மார்க்கெட் நல்லா புல்லிஷ் ஆச்சு இல்லை. 10 மணிக்கு மேலே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போது கால் எடுத்து வச்சுருக்கு. இப்போ சாரி, நம்ம வந்து 22,300 கால் புட்டு பார்த்தோமா. இப்போது 22,200 கால் புட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மேலே இருக்கிறது கால், கீழே இருக்கிறது புட்டு. இங்கே பாருங்கள், சிபி. ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. வந்து எந்த அளவுக்கு நம்மளோட இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சா? எந்த அளவுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்க. ட்ரிகர் ஆகி அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக ரெஸ்பெக்ட் ஆகி கீழே வந்து ப்ரைஸ் மறுபடியும் போய் டார்கெட் ஒன்று ரீச் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து நம்மளோட லெவல்ஸை ரியாக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற க்ரீக்ஸு, இதுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ஸு, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, இது எல்லாமே தெரிஞ்சு இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம பண்ணோம். அடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்படி வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்க போதா, இல்லை இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து சைட்வேஸாக இருக்க போதா, அதாவது செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்க போதா, பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்க போதா அப்படின்றத மார்க்கெட் ஓப்பன் ஆன 15-20 மினிட்ஸில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றத இதே இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ, இதே டைம் வேல்யூவை வச்சு நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.